அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி இது மதாசி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு எப்படி ரமலான் நோன்பை நம்ம எப்படி மெதுவாக அவங்களுக்கு தயார்படுத்தலாம் அப்படின்னு எளிய முறையில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே கேரட் ஸ்வீட் எப்படி இதில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். முதல்ல ரமலானுடைய அர்த்தத்தை குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும். அவங்களுக்கு பயம் இல்லாமல் ரமலான் என்பது அல்லாஹ்வை நினைத்து நல்லவர்களாக மாறும் மதம், பொறுமை, உதவி, துவா, நன்றி சொல்லுதல் போன்றவற்றை கற்றுக் கொடுக்கும் காலம் என்றும் எளிய வார்த்தையில் அவங்களுக்கு நம்ம விளக்கணும். அப்புறம் வயதுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு சின்ன சின்ன நோன்பு வைக்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லணும். கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம காலையில் நம்ம எப்படி சஹர் செய்வோமோ அவங்களையும் எழுப்பி விட்டுட்டு சஹர் செய்ய சொல்லணும். சொல்லிவிட்டு ஈவன் அவங்களுக்கு ஜொஹர்லேயே கூட அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். அது மாதிரி அவங்களுக்கு சஹர் செஞ்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அது மாதிரி சொன்னால் கூட பசங்களுக்கு அவ்வளோ கட்டாயம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளும் நோன்பு வைக்க அவங்களுக்கு ஆசைப்பட வைக்கும்போது அவங்களுக்கு அப்புறம் அவங்க நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பாலிக் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஈஸியாகிடும். அதனால் நம்ம சின்ன சின்னதாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி நோன்பு வைக்கணும், நோன்போடைய நன்மை அதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரணும். அவங்களுக்கு சோர்வாக இருக்குது அப்படின்னா நிறுத்த சொல்லிடலாம். அப்புறம் சஹர் இஃப்தாருக்கு ரெண்டுமே குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம ஃபுட்டு செஞ்சு கொடுக்கணும். சஹரில் பால், முட்டை, பழம் அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஜங்க் ஃபுட்டு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இஃப்தார் டைம்லேயும் அவங்களுக்கு நல்லா ஃப்ரூட்ஸு, அப்புறம் பேரிச்சம்பழம், தண்ணீர், அப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸ் நிறைய கொடுக்கலாம். அப்புறம் அவங்க அப்போ ஜூஸஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பசங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அதனால். அப்புறம் தண்ணியும் அவங்களுக்கு நிறைய குடிக்க சொல்லணும். அப்புறம் அதிக வெயில், விளையாட்டு அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு விளையாட விடக்கூடாது நோன்பு டைமில். அப்புறம் அவங்களுக்கு நோன்பு நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்களுக்கு உற்சாகப்படுத்தும் போது அவங்களும் சந்தோஷப்படுத்துவாங்க. பசங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்டு கூட வாங்கி கொடுக்கலாம். அப்புறமா அந்த டைமில் அவங்க நோன்பு வைக்காட்டாலும் அவங்களுக்கு சின்ன சின்ன சூறா அதை மாதிரி பைஹாட் சொல்லுங்கள். அப்புறமா அவங்களுக்கு குரான் ஓத கற்றுக் கொடுக்கலாம். அப்புறம் நம்ம கூட சேர்ந்து அவங்களும் சின்ன சின்ன இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம கூட செய்யும்போது அவங்களும் ரொம்ப நோன்பை பற்றி அவங்களும் அறிவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய குழந்தைகளை நல்ல அறிவுள்ள, ஈமான் உள்ள, ஹெல்த்தியான குழந்தைகளை அல்லாஹ் எப்போதும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க.